வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களை ஒருமுறை பார்த்தால் அவர்கள் அமைதியானவர்கள், மெதுவாக பேசுபவர்கள், அதிக சத்தமில்லாதவர்கள் என்று தோன்றலாம். ஆனால் அந்த அமைதிக்குள் மறைந்திருக்கும் வலிமையை உணர நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் வாழ்க்கையை அவசரமாக ஒட்டுவதில்லை, ஒவ்வொரு அடிமைகளையும் நிலைநிறுத்தி வைப்பதையே விரும்புகிறார்கள். இந்த நிலைத்தன்மையே அவர்களின் அடையாளம். சுயநம்பிக்கை, பொறுமை, உறுதி, இந்த மூன்றும் இணைந்ததே ரிஷபராசியின் உண்மையான சக்தி. ஒருமுறை முடிவை எடுத்தால் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை மாற்றாத மன உறுதி அவர்களிடம் எப்போதுமே இருக்கும். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்கள் எளிதில் யாரையும் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நம்பி உள்ளத்தை திறந்துவிட்டால் அந்த நம்பிக்கை சாதாரணமானது அல்ல. அதில் ஆயுள் முழுவதும் நீடிக்கும். நண்பர்களாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், வாழ்க்கை துணையாக இருந்தாலும் அவர்களிடம் இருந்து கிடைக்கும் விசுவாசம் மிகவும் ஆழமானது. கடினமான சூழ்நிலைகளில் கூட நான் இருக்கிறேன் என்ற அந்த நிம்மதியை அவர்கள் செயலில் காட்டுவார்கள். இந்த நம்பிக்கையே பலரை ரிஷபராசிக்காரரிடம் இயல்பாகவே இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு உழைப்பு என்பது சுமையல்ல, அது வாழ்க்கையின் ஒரு இயல்பு. அவர்கள் விரைவான வெற்றியை விரும்ப மாட்டார்கள். மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்வதே அவர்களின் வழி. இன்று செய்த உழைப்பு நாளை பலன் தராவிட்டாலும் ஒரு நாள் நிச்சயம் பலன் தரும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் உறுதியாகவே இருக்கும். இந்த மனப்பாங்கே அவர்களை வாழ்க்கையில் நீண்ட கால வெற்றியாளர்களாக மாற்றுகிறது. அவர்கள் செய்த வேலைக்கு தரமும் ஆழமும் இருப்பதால் தான் காலம் சென்றாலும் அந்த உழைப்பின் மதிப்பு குறையாது. ரிஷபராசிக்காரர்கள் பணத்தை வெறும் ஒரு செலவுக்கான கருவியாக பார்க்க மாட்டார்கள். அது வாழ்க்கை பாதுகாப்புக்கான அடித்தளம் என்று நினைப்பார்கள். சேமிப்பு, நிலம், வீடு, சொத்து இவைகளில் அவர்களுக்கு இயல்பான ஈர்ப்பு இருக்கும். திடீர் லாபம் அவர்களை அதிகம் கவராது. ஆனால் நிலையான வருமானம் அவர்களுக்கு மன நிம்மதி தரும். இளமையில் சற்று மெதுவாக முன்னேறினாலும் வயது கூடும் போது அவர்கள் வாழ்க்கை நிதியளவில் உறுதியான அடித்தளத்தில் நிற்கும். ரிஷபராசிக்காரர்கள் உறவுகளில் மிகுந்த அக்கறையுடன் இருப்பார்கள். அவர்கள் அன்பை வார்த்தைகளால் அதிகம் வெளிப்படுத்தாமல் செயலில் காட்டுவார்கள். ஆனால் அந்த அன்புக்குள் ஒரு பிடிவாதமும் இருக்கும். தங்களை அவமதித்ததாக உணர்ந்தால் அவர்கள் அமைதியாகவே விலகிச் செல்வார்கள். சண்டை, கத்தல், நாடகம் இவற்றில் ஈடுபடாமல் அமைதியான தூரம் வைப்பதே அவர்களின் வழி. இந்த குணம் சிலருக்கு கடினமாக தோன்றினாலும் அது அவர்களின் சுயமரியாதையின் வெளிப்பாடு. ரிஷபராசிக்காரர்கள் மன அழுத்தத்தை வெளியில் காட்ட மாட்டார்கள். உள்ளுக்குள் அதை சுமந்து கொண்டு மெதுவாக அதற்கான தீர்வை தேடுவார்கள். திடீர் முடிவுகள் எடுக்காமல் நிலையை ஆராய்ந்து பாதுகாப்பான வழியை தேர்வு செய்வார்கள். இந்த அமைதியான அணுகுமுறையே அவர்களை பெரிய தவறுகளிலிருந்து காப்பாற்றுகிறது. சோர்வு வந்தாலும் அதை ஒரு ஓய்வாக மாற்றிக்கொண்டு மீண்டும் சக்தியுடன் எழும் திறன் அவர்களிடம் உள்ளது. ரிஷபராசிக்காரர்களின் ஆன்மீகம் சத்தமில்லாதது. வெளிப்படையான பக்தியை விட உள்ளார்ந்த அமைதியை விரும்புவார்கள். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை உணரும் போது அவர்கள் மனம் மேலும் முதிர்ச்சி அடையும். அந்த முதிர்ச்சியே அவர்களை வாழ்க்கையின் பல ஏற்றத்தாழ்வுகளிலும் சமநிலையில் வைத்திருக்கும். அவசரம் வேண்டாம், காலம் சரி செய்யும் என்ற நம்பிக்கை அவர்களின் ஆன்மீக தத்துவமாக மாறும். மேலும் இளமையில் மெதுவாக நகர்ந்து ரிஷபராசிக்காரர்கள் வயது கூடும் போது வாழ்க்கையின் உண்மையான இனிமையை அனுபவிக்க தொடங்குவார்கள். குடும்பம், சொத்து, உறவுகள், மன நிம்மதி எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு நிறைவான வாழ்க்கை உருவாகும். அவர்கள் திரும்பி பார்த்து நான் அவசரப்படாமல் ஆனால் உறுதியாக வாழ்ந்தேன் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வருவார்கள். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையை மெதுவாக கட்டியெழுப்பும் சிற்பிகள். அவர்கள் வாழ்க்கையை சொல்லும் செய்தி மிகவும் தெளிவானது. நிலைத்த முயற்சி, உறுதியான மனம், பொறுமை இவை இருந்தால் வாழ்க்கை தானாகவே வளரும். அந்த வளம்தான் ரிஷபராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி. அது மட்டுமில்லாமல் ரிஷபராசிக்கு உங்கள் யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறந்துள்ளதால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஆண்டின் தொடக்கத்திலேயே குரு பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் பணவரவு உண்டாகும், செல்வாக்குகள் கூடும். எங்கே சென்றாலும் இந்த ஆண்டு ஜெயித்து காட்டுவீர்கள். பாதியில் நின்று போன விஷயங்களை இந்த வருடத்தில் விரைவில் முடிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. தொழிலில் முதலீடு செய்தவர்களுக்கு திடீரென வருமானங்கள் அதிகரிக்கும். இந்த வருடம் பிறக்கும் போது உங்களுக்கு பக்கபலமாக சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். தொலைநோக்கு சிந்தனையுடன் இந்த ஆண்டு முதலீடு செய்வீர்கள். வீடு, மனை, சொத்துக்கள் வாங்கும் யோகங்கள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் செவ்வாய் மறைந்திருக்கும் நேரத்தில் புத்தாண்டு பிறந்துள்ளதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும்.
அதேபோல் இனிவரும் 6 மாதங்கள் சுக்கிரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருப்பதால் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். பழைய வண்டி வாகனங்களை வாங்கும் போது அந்த வண்டி மீது கோர்ட்டு கேஸ் உள்ளது என்பதை விசாரித்து பார்த்துவிட்டு நன்மைகளை தரும். முடிந்தவரை புதிய வண்டிகள் வாங்குவது நல்லது. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகங்களும் உண்டாகும். அதேபோல் இனிவரும் மாதங்களில் குடும்பத்தில் மகன் மகள்களுக்கு திருமண யோகம் உண்டாகும். உங்களுக்கு ஆதரவாக ராசிநாதன் சுக்கிரன் இருப்பதால் பழைய வீட்டை கொடுத்துவிட்டு புதிய வீடுகள் வாங்கும் யோகம் உள்ளது. ஏற்கனவே வாங்கி போட்டிருக்கும் வீட்டு மனையில் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யும் யோகம் உள்ளது. குரு பகவான் ஜூன் மாதத்திலிருந்து இந்த மாதம் சுமாராகத்தான் இருக்கிறார். அதனால் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம். இறக்கப்பட்டு ஏமாறாமல் இருப்பதும் நல்லது. புதிய அறிமுகங்களிடம் மிகுந்த கவனம் தேவை. புதிதாக அறிமுகமாகும் நபர்களை புகழ்ந்து பேசுபவர்களை நம்பாமல் இருப்பதும் நல்லது. வியாபாரம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு லாபகரமானதாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் யோகம் உள்ளது. உத்தியோகத்தில் இந்த மாதத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். மிகப்பெரிய வெற்றிகளை தரும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். சிவன் வழிபாடு ஏற்றத்தை தரும். திருவாசகம் படிப்பது ஏற்றத்தை கொடுக்கும். பிரதோஷ விரதம் இருந்தால் மேலும் நன்மைகள் கிடைக்கும். பார்வையற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தானம் அளிப்பது ஏற்படுத்தும். பேரிச்சம்பழம் தானமாக கொடுப்பது நன்மைகளை தரும். மேலும் ஆன்மீகத்தில் உங்கள் ஆர்வத்தை அதிகரிக்கும். ஆடம்பரத்திற்காக பணம் செலவிடுவீர்கள். உங்கள் சிறப்பான செயல்பாடுகள் உங்கள் எதிரிகளை வருத்தமடைய செய்யும். உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் பலனற்று போகக்கூடும். உங்களுக்கு அரசாங்க திட்டங்களிலிருந்து நல்ல அனுகூல பலன் பெறுவீர்கள். அதே போல ரிஷபராசிக்காரர்கள் மாற்றங்களை வெறுப்பவர்கள் என்று பலர் நினைப்பார்கள். உண்மையில் அவர்கள் மாற்றத்தை மறுப்பதில்லை. அதை ஆராய்ந்து அதன் விளைவுகளை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகே ஏற்றுக்கொள்கிறார்கள். திடீர் திருப்பங்கள் அவர்களை குழப்பினாலும் அவை அவர்களின் அடிப்படை நிலைத்தன்மையை குலைக்காது. ஒருமுறை மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் அதில் முழுமையாக கலந்து கொண்டு அதை வெற்றியாக மாற்றுவார்கள். இந்த மெதுவான புத்திசாலித்தனமே வாழ்க்கையின் பெரிய தவறுகளிலிருந்து அவர்களை காப்பாற்றும் பாதுகாப்பு கவசம். ரிஷபராசிக்காரர்கள் வாக்குறுதிகளை அதிகம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் நிறைவேற்றுவார்கள். அவர்களுக்கு பிடித்தது பேசுவதை காட்டிலும் செய்வது. அதனால்தான் காலப்போக்கில் அவர்களின் செயல்கள் தாமாகவே பேசத் தொடங்கும். இந்த குணம் அவர்களை வேலை இடத்திலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் மிகுந்த மதிப்புடன் பார்க்க செய்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையின் அழகுகளை ரசிக்க தெரிந்தவர்கள். இசை, இயற்கை, நல்ல உணவு, வசதியான வாழ்க்கை இவற்றிலும் அவர்களுக்கு இயல்பான ஈர்ப்பு இருக்கும். ஆனால் அது வீண் செலவாக மாறாமல் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் வகையில் மட்டுமே இருக்கும். அவர்கள் வாழும் சூழல் அமைதியாகவும் சீராகவும் இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் உள்ளார்ந்த விருப்பம். ஒருவேளை அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் அதை பாதியில் விட்டுடும் பழக்கம் ரிஷபராசிக்காரர்களிடம் இல்லை. சலிப்பு வந்தாலும் பொறுப்புணர்வு அவர்களை நிறுத்தி வைக்காது. இந்த உறுதியே மெதுவாக இருந்தாலும் அவர்களை நிரந்தரமான முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறது. மேலதிகாரிகள் அவர்களை நம்புவதற்கான முக்கிய காரணமும் இதுவே. ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்கள் கோபத்தில் சத்தம் போட மாட்டார்கள். அவர்களின் கோபம் அமைதியாக வெளிப்படும். தூரமாகி விடுவார்கள். அந்த தூரம் தற்காலிகமாக இருந்தாலும் அது அவர்களின் மனக்காயத்தை பாதுகாக்கும் ஒரு கவசமாகவே இருக்கும். உண்மையான மன்னிப்பு கிடைத்தால் அவர்கள் மீண்டும் மென்மையாகவே நெருங்குவார்கள். வயது கூட கூட ரிஷபராசிக்காரர்களின் மதிப்பு சமூகத்தில் அதிகரிக்கும். அனுபவம், நம்பிக்கை, நிலைத்தன்மை இவை சேர்ந்து அவர்களை ஆலோசனை கேட்கப்படும் மனிதர்களாக மாற்றும். இளமையில் அமைதியாக இருந்தவர்கள் முதிர்ச்சியில் வழிகாட்டிகளாக மாறுவார்கள். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையை கட்டியெழுப்பும் கலைஞர்கள். அவர்கள் வாழ்க்கை சொல்லும் இறுதி செய்தி ஒன்றே: அவசரம் வேண்டாம். உறுதி இருந்தால் வாழ்க்கை தானாகவே அழகாகும். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களின் பொறுமை சாதாரணமானது அல்ல. அது காலத்தை எதிர்த்து நிற்கும் சக்தி. பலர் அவசர முடிவுகளால் சிக்கிக்கொள்ளும் இடங்களில் ரிஷபராசிக்காரர்கள் அமைதியாக காத்திருந்து சரியான நேரத்தை பயன்படுத்துவார்கள். இந்த காத்திருப்பு பலருக்கு பயனற்றதாக தோன்றினாலும் அதற்குள் அவர்கள் நிலையை ஆழமாக புரிந்து கொண்டு சரியான அடியை எடுப்பார்கள். அதனால் அவர்கள் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் நிலைத்த பலன்களை தரும். குடும்ப வாழ்க்கையில் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு தூண் போல இருப்பார்கள். பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் பதற்றப்பட மாட்டார்கள். நான் இதை சமாளிக்கலாம் என்ற அமைதியான நம்பிக்கையை குடும்பத்தினருக்கு வழங்குவார்கள். பண சிக்கல், உறவு சிக்கல், பொறுப்பு சுமை எதுவாக இருந்தாலும் அவர்களின் இருப்பே குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். நட்பு விஷயத்தில் ரிஷபராசிக்காரர்கள் அதிகம் பேச மாட்டார்கள். ஆனால் நண்பர்கள் தேவைப்படும் தருணங்களில் அவர்கள் செய்யும் உதவி அவர்களின் உண்மையான மனதை வெளிப்படுத்தும். சிரமத்தில் இருக்கும் நண்பருக்கு அமைதியாக அருகிலிருந்த துணை நிற்பதே அவர்களின் நட்பு மொழி. இந்த குணத்தால் அவர்களுக்கு குறைவான நண்பர்களே இருந்தாலும் அந்த நட்புகள் மிக ஆழமாகவும் நீண்ட காலமாகவும் இருக்கும்.
ரிஷபராசிக்காரர்களுக்கு பண நிர்வாகம் இயல்பாகவே வரும். வருமானம் எவ்வளவு உயர்ந்தாலும் அதை எப்படி சேமிக்க வேண்டும், எங்கு செலவிட வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதில் அவர்களுக்கு தெளிவு இருக்கும். இந்த பண அறிவே வாழ்க்கையின் பிற்காலத்தில் அவர்களுக்கு பொருளாதார நிம்மதிகளை உறுதி செய்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் மனம் உடைந்தாலும் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். அமைதியாக அந்த வழியை தாங்கிக் கொண்டு தங்களுக்குள் அதை சீர் செய்து கொள்வார்கள். இந்த பழக்கம் சில நேரங்களில் அவர்களை தனிமைப்படுத்தலாம். ஆனால் அதே நேரத்தில் அவர்களை உணர்ச்சிகளில் மூழ்கி தவறுகள் செய்யாமல் காப்பாற்றும். பயணம், இசை, இயற்கை, சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் இவற்றை ரசிக்க ரிஷபராசிக்காரர்கள் நேரம் எடுத்துக்கொள்வார்கள். அவசர வாழ்க்கை ஓட்டத்தில் அந்த ரசனையை இழக்காமல் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க தெரிந்தவர்கள் அவர்கள். இந்த நிதானமே அவர்களின் மனநலத்தை சமநிலையில் வைத்திருக்கும். ரிஷப வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் உழைப்பின் முழு பலனையும் அனுபவிக்க தொடங்குவார்கள். அது திடீரென கிடைக்கும் வெற்றியாக இருக்காது, ஆனால் உறுதியான நீண்ட கால நிலையான உயர்வாக இருக்கும். அந்த உயர்வே அவர்களுக்கு உண்மையான திருப்திகளை தரும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஓட்டமாக அல்ல, பயணமாக பார்க்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை சொல்லும் இறுதி செய்தி, மெதுவாக சென்றாலும் உறுதியாக சென்றால் இலக்கு நிச்சயம் கிடைக்கும். அந்த வகையில் சிவன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். கழுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும் நபர்களுடன் பழகுவதை தவிர்ப்பதும் நல்லது. உத்தியோகம், தொழில், வியாபாரம், பயணங்களில் புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் மிகுந்த கவனமாக இருப்பதும் அதைவிட நல்லது. அரசு துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள் ஆவேசப்பட்டு பேசுவதை தவிர்ப்பதும் நல்லது. கூட இருப்பவர்கள் செய்யும் பிரச்சனைகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. தொழிலுக்கு உண்டான அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கைகளையும் ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றிகளை தரும். தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பதும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தும். அது மட்டுமில்லாமல் ரிஷபராசிக்காரர்கள் அன்பு மற்றும் காதலின் கிரகமான சுக்கிரனால் ஆளப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் சுக்கிரன் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். இதனால் அவர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது. மேலும் ரிஷபராசிக்காரர்கள் வழக்கத்தை விட எளிதாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் மற்றும் அவர்களின் நிதி நிலைமையும் சேமிப்புகளையும் அதிகரிக்கலாம். இதனுடன் சமூகத்தில் அவர்களின் செல்வாக்கு மற்றும் கௌரவம் அதிகரிக்கும். உங்கள் பேச்சு மற்றும் வார்த்தைகள் சமூகத்தில் மற்றவர்களால் பாராட்டப்படும். வர்த்தகர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பயனடையலாம். முதலீடுகளுக்கு இது சிறந்த நேரமாக இருக்கலாம். மேலும் அவர்கள் கடனாக கொடுத்த பணத்தை எளிதில் மீட்டெடுக்கலாம். அவர்களின் சக்தி வாய்ந்த பேச்சால் அலுவலகத்தில் அவர்களின் நிதி நிலையை உறுதி செய்யலாம். இந்த காலகட்டத்தில் அவர்களின் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். அடுத்ததாக ரிஷபராசியின் 9வது வீட்டில் செவ்வாய் சந்திர சேர்க்கையால் மகாலட்சுமி ராஜயோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் தேடி வரும். ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். இதுவரை தொழிலில் பிரச்சனைகளையும் இழப்புகளையும் சந்தித்து வந்தவர்களுக்கு இனிவரும் ஜனவரி முதல் எதிர்பாராத அளவில் லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. முக்கியமாக இந்த ராஜயோகத்தால் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அது மட்டுமில்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமி ராஜயோகம் மிகவும் நல்லது. இந்த யோகம் உங்கள் ஜாதகத்தின் 9வது வீட்டில் உருவாகப் போகிறது. இந்த நேரத்தில் இது உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை தரும். பயணம் செய்ய வாய்ப்புகள் உள்ளது. அந்த பயணங்கள் சுபமாக இருக்கும். மத நடவடிக்கைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். திடீர் நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. பணியாளர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை பெற வாய்ப்புகளும் உள்ளது. அந்த வகையில் ரிஷப ராசிக்காரர்களின் சிறப்பு அம்சம் திடீரென ஏற்படும் மாற்றங்களிலும் அவர்கள் மனம் சிதறாமல் இருப்பது. பிறர் பதற்றத்தில் தவறான முடிவுகள் எடுக்கும் நேரங்களில் ரிஷப ராசிக்காரர்கள் சூழ்நிலையை அமைதியாக பார்ப்பார்கள். அந்த அமைதி அவர்களுக்குள் ஒரு உள்கட்டுப்பாட்டை வழங்கும். இப்போது தீர்வு வேண்டும் என்ற அவசரத்தை விட சரியான தீர்வு வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கும். இதனால் அவர்கள் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் பின்னர் வருத்தப்பட வேண்டாதவையாக இருக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் தங்களை எல்லோரிடமும் நிரூபிக்க ஓடமாட்டார்கள். தங்களால் முடியாது என்ன என்பதை தெளிவாக அறிந்திருப்பார்கள். இந்த சுய அறிவே அவர்களை தேவையற்ற போட்டிகளிலிருந்து விலக்கி உண்மையான வளர்ச்சி பாதையில் நிலைநிறுத்துகிறது. மற்றவர்கள் பாராட்டினாலும் விமர்சித்தாலும் தங்கள் பாதையை அவர்கள் மாற்ற மாட்டார்கள். ஒரு பொறுப்பு ரிஷப ராசிக்காரர்களின் தோளில் விழுந்தால் அது அவர்களுக்கு சுமையாக அல்ல, ஒரு கடமையாக மாறும். அந்த கடமையை நிறைவேற்றும் வரை அவர்கள் மனம் போயாது. இந்த பொறுப்புணர்வே குடும்பத்திலும் வேலையிடத்திலும் அவர்களை நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக மாற்றுகிறது. சில நேரங்களில் இந்த சுமை அதிகமாக இருந்தாலும் அவர்கள் அதை வெளியில் காட்டாமல் அமைதியாக தாங்கிக் கொள்வார்கள். ரிஷபராசிக்காரர்கள் உணர்ச்சியில் மூழ்கி தவறுகள் செய்ய மாட்டார்கள். அதே நேரத்தில் கராரான அறிவால் மட்டும் வாழ்வதும் இல்லை. உணர்ச்சியும் அறிவும் சமநிலையில் இருக்கும் போதுதான் வாழ்க்கை அழகாக இருக்கும் என்பதை அவர்கள் உள்ளுணர்வால் புரிந்து கொண்டவர்கள். அதனால்தான்
அவர்கள் எடுத்த முடிவுகள் மனித நேயமும் நடைமுறையும் கலந்தவையாகவே இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிக எதிர்பார்ப்புகளை வளர்க்க மாட்டார்கள். கிடைத்ததை மதிக்க தெரிந்த மனம் அவர்களிடம் இருக்கும். இந்த குணமே அவர்களை உள்ளார்ந்த மகிழ்ச்சியுடன் வாழ வைக்கும். பெரிய கனவுகள் இருந்தாலும் அவற்றை அடைய வேண்டிய பாதையை அவர்கள் நிதானமாகவும் நிலையாகவும் தேர்வு செய்வார்கள். வாழ்க்கையின் பிற்காலத்தில் ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் நிம்மதியான சூழ்நிலையில் இருப்பார்கள். இளமையில் செய்த உழைப்பு, பொறுமை, சேமிப்பு இவை சேர்ந்து அவர்களுக்கு மன அமைதிகளையும் பொருளாதார பாதுகாப்பும் தரும். அவர்கள் அந்த நிம்மதியை சுத்தமாக காட்ட மாட்டார்கள், ஆனால் உள்ளுக்குள் ஆழமாக அனுபவிப்பார்கள். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையை மெதுவாகவும் உறுதியாகவும் கட்டி எழுப்பும் சிற்பிகள். அவர்கள் வாழ்க்கை சொல்லும் இறுதி உண்மை ஒன்றே: வேகம் தேவையில்லை, உறுதி இருந்தால் வாழ்க்கை தானாகவே மலரும். அதேபோல் ரிஷபராசிக்காரர்கள் ஒருமுறை எடுத்த முடிவுக்கு முழு பொறுப்புடன் நிற்பார்கள். பிறர் ஆலோசனைகளை கவனமாக கேட்பார்கள். ஆனால் இறுதி முடிவு தங்களின் உள்ளுணர்ச்சியிலிருந்துதான் வரும். அந்த முடிவு சரியாக இல்லை என்றாலும் அதை பிறர் மீது தள்ளாமல் தங்களின் அனுபவமாக ஏற்றுக்கொள்வார்கள். இந்த பொறுப்புணர்வே அவர்களை மனதளவில் வலிமையானவர்களாக மாற்றுகிறது. தோல்வி வந்தால் ரிஷபராசிக்காரர்கள் உடைந்து போக மாட்டார்கள். சத்தமாக குறை கூறுவதும் விதியை பழிப்பதும் அவர்களின் வழியல்ல. இது நடந்தது, இனி என்ன செய்யலாம் என்ற நடைமுறை சிந்தனையோடு முன்னேறுவார்கள். இந்த அமைதியான ஏற்றுக்கொள்ளும் மனநிலையே அவர்களை மீண்டும் மெதுவாக உயர்த்தி நிறுத்தும். பலர் வாழ்க்கையில் வந்து போவார்கள், ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் இருப்பவர்கள் என்றால் அவர்கள் நீண்ட காலம் இருப்பார்கள். சிரமத்தில் எடுக்கும் ஒருவருக்கு அவர்கள் தரும் ஆதாரம் தற்காலிக உதவி அல்ல, நிலையான துணை. அதனால்தான் இந்த மனிதர் இருக்கிறார் என்ற எண்ணமே பலருக்கு ஒரு தைரியமாக மாறுகிறது. ரிஷபராசிக்காரர்கள் கத்தி பேசும் தலைவர்கள் அல்ல, அவர்கள் அமைதியாக வழிநடத்துவார்கள். தங்களின் ஒழுக்கம், பொறுப்புணர்வு, நிலைத்த செயல்பாடு இவைகளால் பிறரை இயல்பாகவே வழிநடத்துவார்கள். இந்த மென்மையான தலைமை பண்பே காலப்போக்கில் அவர்களுக்கு மரியாதைகளையும் அதிகாரத்தையும் தரும். வேலை, பொறுப்பு, உழைப்பு இவைகளோடு மட்டும் வாழ்க்கையை முடக்கி விடாமல் அதன் இடையில் மகிழ்ச்சிகளையும் ரசிக்க தெரிந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ஒரு கோப்பை தேநீர், ஒரு அமைதியான மாலை, ஒரு இனிய இசை, இத்தகைய சிறிய விஷயங்களில் கூட அவர்கள் வாழ்க்கையின் முழு அர்த்தத்தையும் காண்பார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கும் பயங்கள் இருக்கும், ஆனால் அந்த பயங்களை அவர்கள் ஒழிக்க முயல மாட்டார்கள். மெதுவாக, அமைதியாக அந்த பயங்களை எதிர்கொண்டு தங்களுக்குள் சமாளிக்க கற்றுக்கொண்டு வாழ்வார்கள். இந்த உள் போராட்டமே அவர்களை மேலும் முதிர்ச்சியுடனும் நிலைத்த மனநிலையுடனும் மாற்றும். வயது கூடும்போது ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையின் உண்மையான நிம்மதிகளை அனுபவிக்க தொடங்குவார்கள். இளமையில் கட்டிய அடித்தளம் முதிர்ச்சியில் ஒரு உறுதியான வாலிமையாக மாறும். அவர்கள் பெரிதாக பேசாமல் ஆனால் ஆழமாக சிரித்து கொண்டு அந்த வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையை அவசரமாக வெல்ல முயல்வதில்லை, உறுதியாக வாழ முயல்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை சொல்லும் இறுதி தத்துவம் ஒன்றே: நிலைத்த மனமும் பொறுமையும் இருந்தால் வாழ்க்கை தானாகவே வளம் பெறும். மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிஷபராசிக்காரர்கள் நேரத்தை ஒரு ஓட்டமாக பார்க்க மாட்டார்கள், அதை ஒரு முதலீடாக பார்ப்பார்கள். எதற்கு எவ்வளவு நேரம் எடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் உள்ளுணர்வால் உணர்வார்கள். அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் பெரும்பாலும் பின்னர் வருத்தத்தை தரும் என்பதை அனுபவத்தால் கற்றவர்கள். அதனால் அவர்கள் காலத்தோடு போட்டி போடாமல் காலத்துடன் நட்பு வைத்துக் கொள்வார்கள். இந்த அணுகுமுறையே அவர்களின் வாழ்க்கையை மென்மையாகவும் நிலையாகவும் நகர்த்தும். ஒருவர் தங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் அதை ஒரு பெரிய பொறுப்பாக ரிஷபராசிக்காரர்கள் கருதுவார்கள். அந்த நம்பிக்கையை உடைப்பதை அவர்கள் மிகப்பெரிய தோல்வியாக நினைப்பார்கள். அதனால்தான் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட மனிதர்களையும் பணிகளையும் உறவுகளையும் மிகுந்த கவனத்துடன் காப்பாற்றுவார்கள். இந்த குணமே அவர்களை நம்பிக்கைக்குரிய மனிதர் என்ற உயர்ந்த இடத்தில் நிறுத்துகிறது. ரிஷபராசிக்காரர்கள் அதிகமாக விளக்கம் சொல்ல மாட்டார்கள், ஆனால் அவர்களின் கண்கள், நடத்தை, செயல்கள் இவையே அவர்களின் மொழியாக மாறும். ஒரு பார்வையிலேயே நிலைமையை புரிந்து கொண்டு தேவையான இடத்தில் தேவையான செயலை செய்வார்கள். இந்த மௌன மொழியே பல நேரங்களில் வார்த்தைகளை விட அதிக சக்தி கொண்டதாகவே இருக்கும். பெரிய பிரச்சனைகளை ஒரே நாளில் தீர்க்க வேண்டும் என்ற அவசரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லை. பிரச்சனைகளை சிறு துண்டுகளாக பிரித்து ஒவ்வொன்றாக தீர்ப்பதே அவர்களின் வழி. இந்த மெதுவான அணுகுமுறையே வாழ்க்கையின் கடினமான சிக்கல்களையும் கரைந்து போக செய்யும். அதே போல ரிஷபராசிக்காரர்கள் பிறர் உருவாக்கிய உலகத்தில் வசிப்பதை விட தங்களுக்கான உலகத்தை தாங்களே கட்டி எழுப்ப விரும்புவார்கள். அது வீடாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், உறவுகளின் வட்டமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதில் அவர்களின் கையொப்பம் இருக்கும். இந்த சுய நிறைவே அவர்களுக்கு ஆழ்ந்த திருப்திகளை அளிக்கும். சத்தமான மகிழ்ச்சியை விட அமைதியான ஆனந்தத்தை ரிஷபராசிக்காரர்கள் விரும்புவார்கள். ஒரு அமைதியான காலை, இயற்கையின் ஒளி, மனநிலையும் சிந்தனை, இத்தகைய தருணங்களில்தான் அவர்கள் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள்.
இந்த அமைதியே அவர்களின் மனநலத்தின் அடித்தளம். வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் பெருமிதத்துடன் திரும்பி பார்க்க முடியும். அவசரப்படாமல் ஆனால் விடாமுயற்சியுடன் வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுக்கு அந்த உரிமைகளை தரும். நான் யாரையும் ஏமாற்றவில்லை, என்னையும் ஏமாற்றவில்லை என்ற உணர்வே அவர்களின் மிகப்பெரிய வெற்றி. மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையை மெதுவாக, உறுதியாக, அழகாக வாழும் கலைஞர்கள். அவர்கள் வாழ்க்கை சொல்லும் இறுதி செய்தி மிகவும் எளிமையானது, ஆனால் ஆழமானது. அவசரமில்லாத உறுதி, அதுவே நிலையான மகிழ்ச்சி. அதிலும் முக்கியமாக ரிஷபராசிக்காரர்கள் பிறரிடம் தங்களை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசரத்தில் வாழ்வதில்லை. அவர்கள் நம்புவது ஒன்றே, காலம்தான் உண்மையான சான்று. இன்று புரியாதவர்கள் நாளை புரிந்து கொள்வார்கள் என்ற நிதானம் அவர்களிடம் எப்போதுமே இருக்கும். அதனால் தேவையற்ற விளக்கங்கள், வாதங்கள், போட்டிகள் ஆகியவற்றில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். இந்த உயர்ந்த மனநிலையே அவர்களை அமைதியாகவே உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்கிறது. மேலும் வெளியில் அமைதியாக தோன்றும் ரிஷபராசிக்காரர்களின் உள்ளம் உணர்ச்சிகளால் நிறைந்தது. அவர்கள் அந்த உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள், ஆனால் உள்ளுக்குள் ஆழமாக உணர்வார்கள். மகிழ்ச்சியும் வலியும் இரண்டையும் சம அளவில் சுமக்கும் மனப்பக்குவம் அவர்களிடம் உள்ளது. அதனால்தான் அவர்களின் அன்பு ஆழமாகவும் பிரிவுகள் அமைதியாகவும் இருக்கும். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒழுங்கு என்பது கட்டாயம் அல்ல, அது அவர்களின் இயல்பு. தினசரி பழக்கங்கள், பணி நேர ஒழுங்கு, பண செலவு கட்டுப்பாடு, இவை அனைத்தும் அவர்களின் வாழ்க்கையை சீராக வைத்திருக்கும். இந்த ஒழுங்கே குழப்பமான சூழல்களிலும் அவர்களை சமநிலையில் வைத்திருக்கும் முக்கிய காரணம். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.